ஹாய் காம்ரேட்ஸ். நம்ம பைக் எடுத்துகிட்டு காலையில் கஸ்டமர் சொன்ன லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். கஸ்டமர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஏசி பார்த்திங்கன்னா எல்ஜி டூயல் இன்வெர்ட்டர் மாடலு. அடிக்கடி 24க்கு ஜம்ப் ஆகுது. நாங்கள் ரிமோட் எதுவுமே ஆப்ஷன் பண்ணல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஏசி ஆன் பண்ணி விட்டு படுத்தா 24க்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன கம்ப்ளைண்ட்னு சரியாக பார்க்கணும்னு ஏசி ஆன் பண்ணி விட்டு சரின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள கம்ப்ளைண்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். என்ன கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன் காய்ஸ். அதேமாதிரி இன்னொன்று சொன்னார், ஆர்சிசிபி போட்டிருக்காரு வீட்டில், ட்ரிப் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் என்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் காய்ஸ். அப்புறம் ஃபில்ட்ரு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபில்டரை கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபில்டரை கழட்டிட்டு அதுக்குள்ளே ஏசி ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஃபில்டரை கழட்டிட்டு ஃபில்டரை பார்த்தா ஃபில்டரும் டஸ்ட்டு. அப்புறம் ஃபில்ட்ரு வழியாக அப்புறம் காயில் அவுத்து பார்த்தேன். காயின் ஃபுல்லாக டஸ்ட்டு காய்ஸ். அதனால் நம்ம பம்ப் டவுன் சர்வீஸ் சொல்லியிருந்தோம். காயில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக சோக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. காயில் ஃபுல்லாக ஃபுல் டஸ்ட்டு, ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது காய்ஸ். அதனால் கண்டினியூ திருப்பி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் சர்வீஸ் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம். இது மாதிரி பண்ணி போட தான் சார் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி பிரச்சனை வரும், இரும்பல் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். கஸ்டமர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ சர்வீஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுங்க காய்ஸ். ஃபுல்லாக சர்வீஸ் முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. நமக்கு ஆள் யாரும் இல்லாதனால வீடியோ யாரும் எடுக்க முடியல காய்ஸ். அதனால தான் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் தூக்கி இண்டோரை மாட்ட போகிறோம். இண்டோரை மாட்டிட்டு அவுட்டோர்லேயும் டஸ்ட் இருந்துச்சு. அவுட்டோர் யூனிட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட்டோர் யூனிட் ஃபுல்லாக டஸ்ட்டு, இந்த சன் சைடு கீழே இருக்கனால ஃபுல் டஸ்ட்டு அவுட்டோர் யூனிட்டையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பைப் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பைப்பையும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கரெக்டான இடத்துல கொண்டு வச்சுட்டு ஃபுல்லாக சர்வீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் காய்ஸ். அவுட்டோர் யூனிட்டை ஃபுல்லாக க்ளோஸ்ட் இடத்துல வைக்கக்கூடாது, இல்லைன்னா இந்த மாதிரி டஸ்ட் ஆகிடும். நம்ம இன்டோர் க்ளீன் பண்ணக்குள்ளே இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஃபஸ்ட்டு சொன்னால ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட் எதனாலனா இந்த பிசிபினால தான் காய்ஸ். இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஏசியோட இது ஃபுல்லாக ஈரமாகி பூத்து போய் டைரெக்டாக ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி. நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட ஏசியும் செக் பண்ணி காமிச்சிட்டு அவரையும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஓட விட்டு அவரையும் செக் பண்ண சொல்லிட்டோம். செக் பண்ணிட்டு கஸ்டமர் ஓகேன்னு சொன்ன பிறகு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.